தொழில்ல நீங்க மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. காதலருடன் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கண்டிப்பா இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே! எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூரண அருள் காரணமா அனைவருமே வாழ்வில் எல்லா விதமான வளமும், செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இத்தினம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே! இன்றைய தினத்திற்கான நமது ராசிக்கு பிரத்யேகமாக தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உள்ள இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ பண்ணிக்கங்க. நமது வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இன்றைய தினம் 31/3/2022 மார்ச் 31 வியாழக்கிழமை. தமிழ்ல பிளவ வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் சனி பகவான் இணைந்து காணப்படுகிறது. மேலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக சேர்க்கைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், பர்சனலான வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பிருதுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த உங்களது திறமைகளை நீங்கள் தனித்திறமைகளை மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாம சில ப்ரெஷர் உங்களது வேலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். காரியங்களில் வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினம் அமைப்பெறுவீங்க. தொழில் புரிபவர்கள் அது எந்த விதமான தொழிலாக இருக்கலாம், சிறு தொழிலாக அல்லது வியாபாரமாக, எந்த ஒரு பெரிய தொழிலாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு திறமைகள் உங்களுடைய முழுவதையுமே நீங்க உங்களது தொழிலில் வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலமாக உங்களது தொழிலில் நீங்க நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபத்தை இன்றைய தினம் ஈட்டக்கூடிய சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது துறையில நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய திறமைகளை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்குங்க. இந்த தினம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று வாக்கிங் போறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. திறந்த வெளியில் நடக்கிறது தான் இன்னைக்கு நீங்க அதிகமா லைக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்னும் ஒரு இணக்கமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சிறந்த சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு ப்ரமோஷன் இருக்கு. வியாபாரத்துல பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரிகளுக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு இவை இரண்டுமே நல்ல மகிழ்ச்சியை தருங்க. ஏற்கனவே ரொம்ப நாளா தாராளமா செலவு பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பண கஷ்டம் என்னங்கிறது புரிய வரலாம். பண தேவைகள் ஏற்படலாங்க. இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமைப்பிருங்க. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஏதாவது நீண்ட நாள் வலிகள், நோய்கள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தா இப்பொழுது அதிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் சில முட்டாள்தனமான யோசனைகள் உங்களுக்கு வரலாங்க. இந்த தினம் காதல் விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியங்க. புதிதாக காதலை ப்ரப்போஸ் பண்றவங்களுக்கு இன்றைய தினம் சில விஷயங்கள் உங்களுக்கு மடத்தனமா தெரிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் நிதானித்து செயல்படுறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களது வியாபாரத்துல அது கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஹாபியா இருக்கோ, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க பொழுதுபோக்குகள் அதிகமா விரும்புறீங்களோ அதுல அதிகமா நேரத்தை செலவிடுங்க. கண்டிப்பா கூடுதலாக நேரத்தை அதில் செலவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இதில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. உங்களது வாழ்க்கையில நல்ல நிம்மதி ஏற்பட நீங்க உங்க ஹாபியை இன்றைக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. நீங்க நம்பலினாலும் இன்னைக்கு நீங்க அதை அனுபவித்து உணரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தேவதை போன்ற ஒரு நல்ல உணர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிளாக் அண்ட் ப்ளூ. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினம் புதிய துறைகள் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணணும், எங்கெங்க நம்ம ஒர்க் பண்ற ஃபீல்டில் எங்கெங்க நல்ல ஜாப் இருக்கு அப்படின்ட்டு நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் யாரோடனும் விவாதங்களை தவிர்க்கணும். குறிப்பா குடும்பத்துல
எந்த விதமான விவாதங்களையும் உங்களது வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெரியவர்களும் சிறியவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உங்களது கருத்துக்களை அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் வரை வெயிட் பண்ணி நீங்க கருத்துக்களை சொல்றதுதான் ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடகன்புடி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் மீட்டிங்குகள் நீங்கள் கண்டிப்பா நடக்கலாம். இந்த தினம் சுபகாரியங்கள் குறித்த அனைத்து விதமான காரியங்கள் வெற்றியில் அடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா சுபகாரியங்கள், திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமா மேற்கொள்ளுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து போனீங்க அப்படின்னா அவர் தான் இன்னைக்கு உங்களுடைய தேவதைன்னு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க. தேவையில்லாத விதாண்டாவாதம் வேணாங்க. சில தேவையில்லாத குழப்பமான சிந்தனைகள் உங்களது மனதில் சில குழப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் கலந்து பேசி அதில் ஒரு தெளிவுகளை பெறக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல சான்றோர்களை ஆலோசித்து அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன்கள் கிடைக்குங்க. பூசல் நட்சத்திரத்தில் பிறந்த வரைக்கும் இன்றைக்கு பூசல் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தேடல்கள் உங்களுக்கு உங்களது பயணங்கள் மூலமாக ஏற்படுங்க. பயணங்கள் ஏதாவது இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல அனுபவங்களும் உங்களது பயணங்கள் மூலமாக கிடைக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு புதிய இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட நீங்கள் இணக்கமாக போகக்கூடிய நல்ல அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் அமையுங்க. இதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பையும் மகிழ்ச்சியையும் பெற முடியுங்க. இன்றைய தினம் தேவையற்ற ஏதாவது ஒரு விவாதங்களை உங்களை வீட்டு பெரியவர்கள், உங்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்கள் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு தப்புன்னு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் அதுக்கான நேரங்கள் அவருக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நன்றி நண்பர்களே. நமது கடகன்புடி ராசி பலன் சேனல் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் இதை பார்த்து பலன் பெறட்டும். மேலும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கடகன்புடி ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.